எஸ்ஐஆர் என்கின்ற பெயரிலே தேர்தல் ஆணையம் இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்கு வழிகோல்கின்ற வகையில் நியாயமான வாக்காளர்களை கூட பட்டியலிலிருந்து நீக்குகின்ற ஒரு துரோக செயலை தொடர்ச்சியாக செய்து வருகிறது. எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்த பொழுதும் நீதிமன்றத்தில் இதை நிறுத்த வேண்டும் என்கின்ற வழக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலும் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று அராஜகமாக பாரதிய ஜனதா கட்சி அரசினுடைய கைக்கூலியாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் முயற்சி செய்து வருகிறது. அதற்கான நடவடிக்கைகளை இந்த நவம்பர் மாதத்திலே தொடங்கி இருக்கிறார்கள். அதை கண்டிக்கின்ற விதமாக இந்த எஸ்ஐஆர் திட்டத்திற்கு தமிழ்நாட்டிலே ஜனநாயக சக்திகள் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்பதை வெளிப்படுத்துகின்ற விதமாக ஒரு முதல் கட்ட போராட்டமாக நாங்கள் இதை தொடர்ச்சியாக எதிர்த்திடுவோம் என்கின்ற செய்தியை வலிமையாக தெரிவிக்கின்ற விதமாக தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலகத்தை முற்றுகையிடுகின்ற இந்த போராட்டத்தில் பல்வேறு ஆளுமைகள் பங்கெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம், இந்த வாக்கு திருட்டு என்கின்ற இந்த சதிகார செயலை ஏன் அம்பலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம், எஸ்ஐஆர் திட்டம் ஏன் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதை சுருக்கமாக தங்களது எழுச்சி உரையாக இங்கே பதிவு செய்வார்கள். அந்த வகையில் தலித் இயக்கங்களினுடைய கூட்டமைப்பினுடைய மரியாதைக்குரிய தோழர் மேல்டூர் கார்த்திக் அவர்களை ஓரிரு நிமிடங்கள் தனது கண்டன உரையை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.